சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போ இன்றைய அரசியல் கள நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி எடப்பாடி கவர்னரை போய் சந்திச்சிருக்காரு. அண்ணாமலை மாதிரியே டிஎம்கே ஃபைல்ஸ் மாதிரி இவர் ஒரு புக்கை போட்டு கொண்டு போயிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா திமுக பண்ண ஊழல்கள் பற்றி நிறையா புக்கை போட்டு கொடுத்துருக்காரு. இதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜு அவங்கள வச்சு விசாரணை கமிஷன் அமைக்கணும், அப்போ தான் உண்மை வெளியே வரும்னு சொல்லி அவர் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கார். அதுதான் அவர் சொல்கிறது. ஹைகோர்ட் வச்சா அவங்க திமுக ஆளாக இருப்பாங்கன்ட்டு சுப்ரீம் கோர்ட் போயிட்டார். தெரியல அவர் என்னதுன்னா வச்சுருக்காங்க. அவர் இதே தான் முந்தானேத்து நயனார் நாகேந்திரன் சொன்னால் இவங்க மேலே இவ்வளோ குற்றம் இருக்குது. அமித்ஷாவும் சொல்லியிருந்தார். அது பர்டிகுலராக இவர் சொல்லியிருந்தார். யார் நயனார் நாகேந்திரன் தான் சொல்லியிருக்காருன்னா 8 அமைச்சரோ இவ்வளோ அமைச்சர் மேலே நிறைய குற்றங்கள் இருக்குது, ஸோ அது ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்சுவலாக நான் கூட முதல்ல பேசியிருக்கும்போது அவங்களே ஆக்ஷன் எடுக்கலாம், அவங்களுக்கு அந்த பவர்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் எதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. ஒன்று. நெக்ஸ்ட் என்னென்னா இவங்க என்ன கவர்னர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இப்படி போனாலும் திருப்பி அங்கே தான் போக போகுது. அது டேரெக்டாக கூட்டணி கட்சி பாஜக அமித்ஷாட்டே கொடுத்துட்டு நம்ம நேரில் போய் பார்த்து கொடுத்தா கூட அங்கே தானே இருந்தார். தமிழ்நாட்டுக்கு வந்தார். அதான் தமிழ்நாட்டுக்கு வரும்போது இவர் போய் சந்திக்கலன்னு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. எடப்பாடி அமித்ஷா சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இருந்தாலும் இவர் போய் கொடுத்துருக்கலாம், அமித்ஷாட்டை கொடுத்துட்டு தான் கொடுக்கணும். இல்லை, அவருக்கே தெரியும், அவர் தானே சொல்கிறார் எல்லாமே. ஸோ இவங்க ஃபார்மாலிட்டி இவங்க போயிருக்காங்க. இப்போ ஏற்கனவே லாஸ்ட் டைம் இருக்கும்போது அண்ணாமலை போய் ஏடிஎம்கே மேலே அங்கே போய் பேசினார். யார்? ஆளுநர் ரவிட்ட. அதே நேரத்தில் ஸ்டாலின் போய் இவங்க மேலே கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னு இதுவரையிலும் எந்த ரிசல்ட்டும் வரல. இதே மாதிரி தான் இவங்க கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் எப்படின்னா இந்த தேர்தல் நேரத்தில் எதாவது யூஸ் ஆகுமா, இதை வச்சு எதாவது பண்ண முடியுமா அதுன்னு எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆக்ஷன் எடுக்கணும்னா எப்பயுமே எடுத்துருக்கலாம். அது இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிவிட்டு பண்ண முடியாது. எஸ்ஐஆர் கதை தான் இப்போ இவ்வளோ நாள் இருந்துட்டு இப்போ பண்ணாங்க. அதில் 97 லட்சம் பேர் விடுபட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, திருப்பியும் கொஞ்சம் பேர் தான் சேர்த்துருக்காங்க. சரி, ஓகே, தமிழ்நாட்டில் முடிச்சாச்சு. பெங்கால் அடுத்தது எப்போ எலெக்ஷன் எங்கே வரப்போகுது தெரியல. இப்போ அந்த மாநிலம் மீதி இருக்கிறனால இப்போ எஸ்ஐஆர் எங்கே ஆரம்பிக்கலாமே. இப்போ அவங்களும் கரெக்டாக அந்த எலெக்ஷன் நேரத்தில் அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னே ஆரம்பித்தா என்ன மோட்டிவ்னு தெரியல நமக்கு. இதெல்லாம் எப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அரசியல்ப்பா, நம்ம ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. ரொம்ப டீப்பாக போனோம்னா அது எங்கே இருக்குன்னே தெரியல. எப்படி எதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கும் புரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இருக்குது. ஓகே, அது எடப்பாடி அவர்கள் செய்தியாளர் சந்திக்கும் போது கூட சொல்லியிருப்பார், இவர் உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனும் ஒரு வருஷத்தில் மட்டும் 30,000 கோடி கொள்ளையடிச்சு அது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. 3 லட்சம் கோடியா? கரெக்டாக பாருங்கள். 30,000. அப்படியா? சரி, ஓகே. அது கொள்ளையடிச்சுட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் அது பிடிஆர் தியாகராஜனோட ஆடியோலாம் வெளியே வந்துச்சு. அது பழசுங்க. அந்த பழசு. இப்போ அது ஒரு வருஷத்துக்கே அவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஆட்சி 4 வருஷம் முடிய போகுது, அப்படியே எவ்வளோ கொள்ளையடிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புதில்ல இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியுது. பட் யாரும் ஒன்றும் பண்ண. அப்போ அவர் சொல்லும்போது அவரே தூக்கி வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க, வேறு போஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அவர் எதுக்கு சொல்கிறாருன்னா, இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் நடக்குது, காஷன் பண்ணுறாரு, இது மாதிரிலாம் இருக்குது, நம்ம சரி பண்ணணும்னு சொல்கிறாரு. இப்போ அவரை தூக்கிட்டு வேறு போஸ்ட்டு கொடுத்தப்புறம் இப்போ யாரும் பேசுகிறதுக்கு தானே யோசிக்கிறாங்கல்ல. இப்போ நமக்கே ஒன்றும் தெரியாது, ஆனால் அவங்க சொல்கிறது தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஆப்போசிட்டில் யாரை சொன்னாங்களோ அவங்களுக்கு தெரியும். பட் நமக்கு இது ஒன்றும் தெரியாதுல்ல. அது ஆக்சுவலாக இப்போ இவர் சொல்லியிருக்கார். யார்? எடப்பாடி இவருக்கு கவர்னர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. அந்த மனுவில் இந்த மாதிரிலாம் ஆக்ஷன் எடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது இவங்களுக்கு இப்போ தான் தெரியுமா? 4 வருஷம் கழிச்சு இப்போ தான் தெரியுமா? அதுதான் ஆரம்பத்தில் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இது லேப்டாப் சங்கதி பேசியிருக்காரு. இப்போது நாங்கள் ஆரம்பித்தது விட்டுட்டாங்க, நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்கிறது ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இது காமன் ஆகிடுச்சு. அவங்க பண்ணால் இவங்க அது பண்ணுறதில்ல, இவங்க பேர் வச்சுருவாங்க. அவங்க பண்ணால் இவங்க பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வரவங்க அவங்க பேர் மாற்றிட்டு நாங்கள் தான் பண்ணோன்னு வச்சுக்கிறது. இது இங்கே இந்த அரசியல் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஸ்டாலின் சொல்லியிருப்பார், பொங்கல் பரிசு 5,000 கொடுங்க அப்படின்னா சொல்லியிருப்பார். இப்போது அதே கோரிக்கை இப்போ எடப்பாடி வைக்கிறாரு, பொங்கல் பரிசு 5,000 சொல்லிக்க வேண்டியதான். ஆனால் யாரும் கொடுக்கல. ஆனால் இப்போ 3,000 கொடுத்துருக்காங்களே, அப்படிங்கும்போது இது தேர்தலுக்கான கொடுக்கலையே, அதை நீங்கள் சொல்லவே இல்லையே. இல்லை, 3,000 கொடுக்க தான் சொல்லியிருக்காங்க. பொங்கலுக்கு 3,000 கன்ஃபார்ம் கொடுத்துட்றாங்க. எல்லாம் டோக்கன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3,000 முன்னெல்லாம் 1,500, 2,000 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ 3,000 வேறு. அது உங்களுக்கு மாதம் கொடுக்குறது. இது பொங்கல் பரிசு இல்லை. முன்னாடி பொங்கல் பரிசு பொங்கலுக்குலாம் ஒரு 1,500, அப்புறம் பொங்கல் பரிசு மாதிரி கொஞ்சம் அரிசி, சர்க்கரை இந்த மாதிரி. நடுவில் வேஷ்டி சேலையெல்லாம் கொடுத்தாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல. அதில் எப்படி நிப்பாட்டிட்டாங்களான்னு தெரியல. பட் 3,000 அறிவிச்சிருக்காங்க. இது என்னென்னா,
தேர்தலுக்காக மக்களை கவர்றதுக்கான ஒரு கவர்ச்சி திட்டமாக கவர்ச்சி இதாக இருக்குமா? 100% தேர்தலுக்கு தான் பண்ணுறாங்க. இப்போ அவங்க ஓட்டு வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்க வந்து அட்ராக்ட் பண்ணணும் ஓட்டர்ஸை. அதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் என்னென்னா இது வந்து முதல்ல இருந்தே கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் ஒரு இம்பேக்ட் இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வராது. இவங்க கரெக்டாக இந்த நேரத்தில் தான் கொடுத்தாங்கன்னு இவ்வளோ பொங்கல் இல்லை இதுதான் ஸ்பெஷல் பொங்கலான்னு கேட்குறாங்க எல்லோரும். அப்போ இருக்கும்போது என்ன ஆகும்? சரி வாங்க கொடுக்குறத வாங்கிக்க வேண்டியதான், ஓட்டு போடுறது யார் வேணால் போட்டுக்கலான்னு ஆயிடுச்சு, அவ்வளோதான். திமுக வந்து பழைய ஸ்டைலில் கையில் எடுக்கிறாங்களே எப்படின்னா, அப்போலாம் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்போ இருந்துச்சு. இப்போலாம் மக்கள் கொஞ்சம் மாறிட்டாங்க. இப்போ காசு கொடுத்தாலும் காசை வாங்கிட்டு வேற தொழிலுக்கு தான் போடுற மாதிரி தான் இருக்காங்க மக்கள். அப்படி தான். ஏன்னா இப்போ வந்து எல்லாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னே வந்து இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்து அந்தளவு இருந்துச்சு. இப்போது அதுக்கு முன்னே தேர்தல்லாம் கூட. பட் இந்த அளவுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாகவோ இல்லை என்ன சொல்கிறது இம்பேக்ட் அப்போ அவ்வளோவா இல்லை. அது தவிர இப்போது விஜய் வந்ததுனால எல்லாம் யங்ஸ்டர்ஸ்லாம் இதில் இறங்கிட்டாங்கல்ல அரசியல். அந்த சோஷியல் மீடியாவில் இறங்குனதுனால ப்ரபகண்டா பெரிய லெவலில் போயிடுச்சு. இவங்களும் பண்ணுறாங்க. இது பெய்ட் ப்ரொமோஷன்ஸு, அது அன்பெய்ட் ப்ரொமோஷன்ஸ், அவ்வளோதான் வித்தியாசம். பட் ஆனால் இது நிறைய இருக்குது. இவங்களுக்கு கண்ட்ரோலே கிடையாதுல்ல. எவ்வளோ பேர் இருக்காங்க, பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால் எதுக்கு மேட்ச் ஆகாது. பட் இவங்க ஏதாவது நல்ல திட்டங்கள் பண்ணியிருந்தாலோ அதான் இவங்க கேம்பெயின் பண்ணலாம். அது அவங்க தான் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஒரு சில இதெல்லாம் ஆக்சுவலாக காலை உணவு திட்டம்லாம் நல்லது தான் இருக்குது. அதுக்கு முன்னே எம்ஜிஆர் பண்ணார். அவர் காலங்காலம் பேர் இன்றைக்கும் இருக்குது. இவங்க காலை உணவு திட்டம் வச்சுருந்தாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறத லஞ்சுக்கு ஏதோ கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க போய் ரோட்டில் நிற்கிறாங்க, எனக்கு இதுக்கு பர்மனெண்ட் பண்ணுங்கள், அது இதுவும் பிரச்சனை. ஸோ எல்லாமே ஒரு இதுவாக இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க தான் கிளாரிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணால் தான் ஓரளவுக்கு இவங்களுக்கு பேர். அது பாட்டு அது நடக்கட்டும், நம்ம பாட்டுக்கு 3000 கொடுத்துருவோம், இது சரியாயிடும். பசங்களுக்கு லேப்டாப் கொடுத்தா சரியாயிடுச்சுன்னா பசங்க லேப்டாப் முடித்து காலையை முடிச்சு வரப்போகிறாங்க காலேஜ் முடிச்சு. இந்த நேரத்தில் லேப்டாப் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? அதை எடுத்துகிட்டு போய் அவன் டிவியை போட்டுருவான். என்ன பண்ணுவான்? இவன் வந்து மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கோ இதுக்கு தான் யூஸ் ஆகும் தவிர இந்த கொடுக்குற லேப்டாப் டிவிக்கு ஐடிவிங்க மாதிரி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்டாக வீடியோ எடிட். இவங்க எவ்வளோ பேர் கொடுக்குறாங்களோ அவ்வளோ பேரும் டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தான் போய் சேரப்போகுது. இவங்க பண்ணுறது வந்து கால்குலேஷன்ஸ் ராங். இது வந்து இட் இஸ் நாட் அ ஸ்மால். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுமா? அப்போ இவங்க பே பண்ணி தான் இவங்களுக்கு ப்ரொமோஷனாக பண்ணுற மாதிரி ஆகிடுது கடைசியில். யார்கிட்ட வந்து பாருங்கள், அன்றைக்கி ஏதோ ஒரு ஷோ இது பராசக்தி நடந்துச்சுல, ஷோ நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே ஷோவில் வந்து இதை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை விஜய் ப்ரோக்ராம் ஆடியோ லான்ச் வீடியோ பார்த்துட்டேன். அப்போ என்னாச்சு? அப்படி இருக்கிற ஆளுங்க அதே ஷோவில் பார்த்தீங்கன்னா டிவிக்கேன்னு எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க. கத்துறாங்க. அதை விட இது கிளியர் எவிடன்ஸு. இது வந்து அவங்க வந்து எதிரிலே இது ஷோ நடந்தது, அதை விட இன்ட்ரெஸ்ட் இதில் காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அது டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு பாஸ் வாங்கி உள்ளே போய் உட்காந்து உள்ளே பார்த்துட்ருக்காங்க. அப்போது அவங்க கையில் போய் லேப்டாப் கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? உனக்கு ஆப்போசிட்டாக வீடியோ எடிட் பண்ணி போடுவான். அவனால் முடிஞ்சதெல்லாம் செய்வான். இது பேக்ஃபயர் ஆகிடும், டெஃபினட்டாக பேக்ஃபயர் ஆகும். இது வந்து நல்லது விஷயம். அப்படின்னா இவங்க நல்லது எவ்வளோ செஞ்சுருக்காங்க, அதை வச்சு வரலாம். அவங்க சொல்கிறத பற்றியா நிறையா அவங்களே நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. புஸ்தகம் கொடுத்தோம், அது கொடுத்தோம், அதெல்லாம் ப்ரமோட் பண்ணணும். அவங்க என்ன நல்லது செஞ்சாங்கன்னு ப்ரமோட் பண்ணணும். நான்லாம் நல்லது செஞ்சால் ப்ரமோட் பண்ணவே தேவையில்லை. மக்களே அது நல்லது சொல்லுவாங்க. அது தெரியாது. ஒரு மறந்துடும். நீங்கள் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் மறந்துடுவாங்க. அட்லீஸ்ட் அதை ஞாபகப்படுத்தலாம். இதை பண்ணியிருக்கோம், இதை பண்ண சொல்லலாம். நீ இது பண்ணல தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக சொல்லலாம்ல. இந்த காலை உணவு திட்டம்னு சொல்கிறாங்கல்ல, அது நல்ல சக்ஸஸ் தானே. அது ஒன்றும் பெருசாக இவங்க என்னது ப்ரொபகண்டா பண்ண மாதிரி தெரியல. ஸோ அந்த மாதிரி எல்லார்ட்டையும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. எந்த கவர்மெண்ட்டே ஃபுல்லாக ப்ளஸ் இல்லை, ஃபுல்லாக மைனஸ் கிடையாது. ஆனால் இவங்களோட ப்ளஸ் இவங்க தானே சொல்லணும். எதிராளி வந்து சொல்ல மாட்டானே. ஓகே சார், இன்னொரு கேள்வி என்னென்னா, இவங்க திமுக ஊழலை பற்றி ஒரு புக்கு போட்டு போய் கவர்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, ஒழுங்காக தான் ஆட்சியில் இருக்கும்போது எல்லா அமைச்சர்களும் நல்லா இருந்தாங்களா? அதான் இன்றைக்கி ப்ரெஸ்ஸில் கூட கேட்டிருக்காங்க. அது கேட்டுக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காரு, அவர் எடப்பாடி சார் என்ன சொல்கிறாருன்னா, நாங்களாம் அதெல்லாம் பதில் சொல்லிட்டோம், நிரபராதின்னு வெளியே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லிட்டோம்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என் மேலே கூட தான் கேஸ் போட்டாங்க. ஆனால் நான் வெளியே வந்துட்டேனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் கரெக்டாக நாங்கள் நிரபராதி நிரூபித்து வெளியே வந்துட்டோம், அதை நிற்கிறோம் அப்படின்றாரு. ஸோ அதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதா யார் நிரபராதி, யார் குற்றவாளி பண்ணவங்க? அதாவது மக்கள் சரியாக எடை போட்டுருவாங்க. அவங்களுக்கு மக்கள் இன்றைக்கி முட்டாள் கிடையாது. அது தவிர வந்து அவேர்னஸ் நிறையா ஆயிடுச்சு. இப்போ வந்து பசங்க போய் அம்மா அப்பாவை ஒரு வேளை படிக்கலைன்னாலும் பசங்க போய் சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான்னு பசங்க போய் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க டிசைட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு போடலாமா, இவங்களுக்கு ஒரு 2 வேணாம், இவங்களுக்கு போடலாமா, இது 3மே வேணாம், வேறு ஆளுக்கு போடலாமான்றது அவங்களே டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. இட் இஸ் நாட் ஈஸி. இதுக்கு முன்ன மாதிரி அவங்கள மண்டை கழுவி பேசிட்டு அதெல்லாம் அந்த காசு வாங்கிடுவாங்க. யார் எவ்வளோ 3000 கொடுத்தா இன்னும் 2000 சேர்த்து கூட கொடு, வாங்கிட்டு எங்கே குத்துறோம் அவங்க குத்திடுவாங்க. ஓகே, இன்னொன்று இந்த இதில் போகும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்ற மேட்ரு நல்லா போயிட்டுருக்கு. இந்த தூணில் வந்து விலை ஏற்றுறது
இப்போது அது வந்து இப்போ தீர்ப்பு என்ன வந்திருக்குன்னா ஏற்றலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இது திமுக அரசு வந்து திருப்பி மேல்முறையீடு பண்ண போகிறாங்க. எந்த ஆமா. அளவுக்கு நியாயமா? இன்னைக்கு அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு. இந்த மாரி அது மேல்முறையீடு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஏன்னா வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு நாளுக்கு இது பண்ணிவிட்டு கார்த்திகை தீபத்துக்கு வர போகிறாங்க, ஏற்ற போகிறாங்க, போக போகிறாங்க. பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு போயிட போகிறான். இதுலேயே அவ்வளோ தூரம் இவ்வளோ நாள் இல்லாத பழக்கத்தை ஏன் இப்போ பண்ணுறாங்கன்னா தேவையில்லை அது ஆக்சுவலாக. அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி தீபத்தூண் ஏற்றவே இல்லை. இது புதுசாக பாஜக ஆர்எஸ்எஸ்காரவங்க இந்த மாதிரி பின்னாடி இருந்து இயக்குறாங்க அதெல்லாம் சொல்கிறாங்க. இதனால் தீபத்தூண் ஏற்றுறதுனால அந்த ஒரு ஆக்சுவலாக அவங்களுக்கு சந்தோஷம் அவ்வளோதான். இவங்களுக்கு எந்த நஷ்டம் இல்லையே. இல்லை ஏன் புதுசாக அதுக்கு அது சொல்கிறாங்களா? திமுக இது என்னென்னா அது தீபத்தூணே கிடையாது, அப்புறம் எதுக்கு நம்ம தீபத்தூண் அந்த ஹிஸ்ட்ரிலாம் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக நம்ம ஒன்றும் தெரியல. ஆனால் இல்லை, என்ன சொல்கிறாங்க, அமைச்சர் சொல்கிறார் 100 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி எந்த வரலாற்று ஆதாரமும் இல்லை, ஏற்றுற மாதிரி எந்த ஆதாரமும் இல்லைங்கிறாங்க. அப்போ தீபத்தூண் ஏன் வச்சுருக்காங்க? அது தீபத்தூணும் இல்லைங்கிறாங்க. இப்போ இருக்கு அது யார் வச்சது? அது வந்து நில அளவீடு இந்த இது சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு கனிமொழி அவர்களும் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அது என்னவோ தெரில. மொத்தத்தில் எல்லாரும் சேர்ந்து அரசியல் கேம் நல்லா ஆடுறாங்க. அது மொத்தம் தெளிவாகுது. பொலிட்டிக்கல் கேம் இது. அரசியல் வரும்போது ஏதோ ஒரு தூரத்துக்கு இடையில போட்டு இது ஒரு அரசியல் கலவரத்தை கொண்டு போடுது. ஏதாவது பண்ணி இதில் இதை வச்சு ஒரு காரணம் காட்டி அதில் ஏதாவது கெயின் பண்ண முடியுமான்னு பிஜேபி பண்ணுறாங்க. அதே தான் டிஎம்கேவும் பண்ணுறாங்க. கடைசியில் இதெல்லாம் எதுவும் வேலைக்கு ஆகுது. நாளைக்கு மறந்துட்டு அடுத்த டாபிக் போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி தான் பேசுகிறது. இதுக்கப்புறம் இப்போ அதுக்கப்புறம் யார் பேச போகிறாங்க? அவங்க பாட்டுக்கு வந்தாங்களா விளக்கேற்றினா சாமி கும்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர் கூட கேட்டிருப்பாரு, இந்த ஜட்மெண்ட்டில் வந்து ஒரு நீதிபதி என்ன கேட்டிருக்கோன்னா தூணில் வந்து தீபம் ஏற்றலாம்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஆதாரம் இருக்கான்னு அவர் பார்த்துருக்கலாம், எதுவுமே பார்க்காம ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அப்போ ஒன்றுமே ஜட்ஜுக்கு ஒன்றுமே தெரிலன்றாங்களா? எந்த ஆதாரமும் கேட்காம இதுக்கு முன்னாடி ஏற்றிருக்காங்களா, ஒரு ஜட்மெண்ட் இதுக்கு முன்னாடி ஏற்றிருக்காங்களா, அதோட ஆதாரம் இருக்கா, ஏதாச்சும் நம்ம இதே மாதிரி தான் அந்த ஜட்ஜ் இருக்கார் இல்லைங்களா, ஜிஆர் சாமி, அவர் பேரில் ஒரு புக்கை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? 2 நாள் முன்னே ஒரு புக்கு வந்துச்சு. அவர் சங்கி அது இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் தேவையா அவங்களுக்கு? இவங்களுக்கு 1008 வேலை இருக்குது. இதை வச்சு ஒரு புக்கை போட்டு அவர் ஜட்ஜ்மெண்ட்டுன்னா அதை போய் பண்ணால் யாருக்கு வேணால் கோபம் வருமா வராதா? இது தேவையில்லாத வேலையாச்சு. உனக்கு 1008 உங்கள் மேலே 1008 கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இதை நீ ரெக்டிஃபை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அவரை போய் ஒரு ஜட்ஜை போய் சங்கி அப்படி இப்படின்னு இவங்களே ஒரு புக்கை போட்டிருக்காங்க. நேற்று பார்த்தேன். அப்படி இருக்கும்போது டிவிலெலாம் வந்துச்சு. அப்படி அசிங்கப்படுத்தலாமா ஒரு ஜட்ஜை? ஆனால் அவ்வளோ தூரம் அவங்க வந்து படித்து எதுவுமே தெரியாதையே வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருவாங்களா? அப்போ இவங்களாம் என்னென்னா இவங்க மேலே எதிரில் எந்த ஒரு தீர்ப்பு வந்தாலும் அது வந்து கம்ப்ளீட்டாக ஆர்எஸ்எஸ் அந்த ஜட்ஜி ஆதாரமே கேட்காம தீர்ப்பு வழங்குறது அது ஒரு இது இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இருந்திருக்கான்னு ஒரு ஆதாரம் எல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ தூரம் அவ்வளோ ஈஸியாக பண்ணிடுவாங்களா? இல்லை அப்போ நீதிபதிக்கு தெரிஞ்ச அரசாங்கம் தெரியாமல் இருக்குமா, அந்த அமைச்சருக்கு தெரியல? அதாவது எப்படின்னா அதெல்லாம் இப்போ அதாவது மேல்முறையீடு போகிறாங்களா எல்லாம் தெரிஞ்சிடும். அப்போ அதான் போகிறேன்னு சொல்கிறாங்களா, போய் பார்க்கட்டும். ஏன்னா வந்து அவங்க அதெல்லாம் விளக்கம் கொடுத்துருவாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அப்படின்னா அந்த ஜட்மெண்ட் வந்தது மொத்தத்தில் 2 பேருக்குமே, பிஜேபிக்கும் சரி இவங்களுக்கும் சரி, இதை வச்சு நீங்கள் கேம் பண்ணாதீங்க, அவங்க பாட்டு கொளுத்துட்டு போட்டோம். அதாவது தீபம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன போச்சு? அவங்க என்ன ஒரு 1/2 hour 1 hour தான் அது எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு அங்கே போய் முருகான்னு பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போய்ட்டு அடுத்து அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது சார். இவங்களுக்கு வந்து இது ஒன்று தான் இல்லை. இப்போது நீங்களும் கோயிலுக்கு போய் நானும் கோயிலுக்கு போய் நாங்கள் போய் அது ஒரு பார்ட்டு, அது ஒரு பிஸ்னஸ் இதுவாக பண்ணிவிட்டு அதே ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு வேலையை எடுத்துகிட்டு கோயிலுக்கு போய்ட்டு 10 நிமிஷம் போனோமா வந்தோமான்னு இருப்போம். நாங்கள் போய் சாமிக்கு பார்க்க போகிறோம், போயிட்டு வரோம். இவங்க அதே ஒரு மெயின் இதுவாக வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் அது ஒரு மெயின் சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு ஒரு குரூப் பண்ணுறாங்க. இன்னொரு குரூப் அது வேணான்னு எதிர்த்த ஒரு குரூப்பு. மக்களுக்கு எந்த வேலையுமே இல்லை, இதுதான் வேலையா? இது ரொம்ப மோசமாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக இதெல்லாம் தேவையில்லாத வேலை. எல்லாருக்குமே பொதுவாக சொல்கிறேன். நான் இவங்களுக்கு தான் அவங்களுக்கானு சொல்கிறேன். 2 பேருக்குமே இது தேவையில்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போகலாம். சாமி கும்பிட்டுட்டு போட்டோம். யார் நான் நீங்கள் சொல்கிறீங்க, நான் எல்லா ஊர்லேயும் பார்த்துருக்கேன். நான் எல்லா யூரோப்லேயும் பார்த்துருக்கேன், எங்கே நம்ம சிங்கப்பூரில் பார்த்துருக்கேன், ஆஸ்திரேலியா, எல்லா இடத்துலையும் மசூதி இருந்துச்சுன்னா அது பக்கத்துலேயே கோவில்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் துபாயில் இப்போ உங்களுக்கு தெரியல, இப்போது இந்தியன் கோவிலுக்கு ஒன்று கட்டினாங்க. இவர் கூட போய் பிரதமர் கூட போயிட்டு வந்தாங்க. அது பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் வேல்யூ இருக்குது. மற்றவங்க மதிக்க கற்றுக்கணும் முதல்ல. அவங்க இதான் வச்சது எனக்கு சொந்தம்னு ஒருத்தன் சொல்கிறது, இதெல்லாம் வெளிநாட்டில் எங்கேயும் அந்தளவுக்கு நான் பார்க்க இருக்கும். நமக்கு அந்தளவுக்கு தெரியல. பட் நான் இவ்வளோ மோசமாக எந்த ஊர்லேயும் கிடையாது நான் பார்த்த வரலாம். அங்கெல்லாம் பக்கத்தில் இருக்குங்க சமய நல்லிணக்கம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் வைங்க, சமபந்தின்னு வச்சாங்க முதல்ல. இப்போலாம் அதெல்லாம் காணும், எங்கேன்னு தெரியல. சமபந்தி பண்ணிவிட்டு கோயிலெலாம் சாப்பாடு போடுறது எல்லோரும் பண்ணுவாங்க. அது தவிர அது மாதிரி எல்லோரும் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் எல்லோரும் பண்ணாங்க.
இங்கே ஒரு வாட்டி பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், அது ஒன்றும் தெரியல. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. தீபாவளினா எல்லோரையும் கூப்பிட்டு பண்ணுவாங்க. எல்லா சமயத்தை சேர்ந்தவங்களும் வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்குவாங்க. அதே மாதிரி அவங்க இதுலேயும் போய் நம்ம இந்துஸ் போய் அதில் கலந்துக்குவாங்க. கிறிஸ்டின் அந்த சர்ச்சில் வைப்பாங்க, எல்லோரும் போவாங்க. இங்கே அந்த பழக்கங்கள் இன்னும் வரல, இன்னும் அதாவது அந்த அளவுக்கு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அது ஏன்னா தமிழக அரசியலில் வந்து ஜாதி மதத்தை வச்சு தான் அரசியலே மூவ் ஆகிட்டு இருக்கு. அது என்றைக்கு ஜாதி மதம் அரசியல் வந்துச்சோ அன்றைக்கி அந்த நாடு உருப்படாத போகிறது இதுதான் உதாரணம். ஜாதி மதம், அவன் வந்து என்ன மொழி பேசுகிறான், அவன் என்ன ஜாதி, வடநாட்டுக்காரன் அவனை போட்டு அடிக்கிறது, இந்த இப்போ நேற்று அன்றைக்கி திருத்தணி மேட்டுறதவன் நேற்று திருவள்ளூர் தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்காரன் அடிக்கிறது, இதை வச்சு தான் அரசியலில் மூவ் ஆகி. நம்ம தமிழங்க வந்து எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. இந்தியன் ஸ்டேட்ஸில் எந்த ஸ்டேட்டில் தமிழால் இல்லைன்னு சொல்லுங்கள். பெங்களூரில் எவ்வளோ பேர் இருக்கான், பாம்பேல இருக்கான், அவன் வேலையை இப்போ அவன் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எவனா ஒருத்தன் வந்து இங்கே இருக்கிற ஒழுங்காக வேலை செஞ்சு அவங்கேருந்து எங்கே வர முடியும்? இப்போது நார்த்துலேருந்து வந்து நிறைய பேர் இங்கே வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே ஆள் கிடைக்கலங்க. இவங்க நல்லா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இவங்க நேராக வேறு கண்ட்ரிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஆள் பற்றாக்குறை வரான். அவங்களுக்கு இது சிங்கப்பூர் மாதிரி நம்மளால் இங்கே போகிறான்ல, அப்போ கேட்கல. அப்போ அங்கே இருக்கிறவங்க அதை தானே பேசுவான். ஆனால் நம்ம லோக்கல் ஆளுக்கு வேலை கொடுக்க மாட்டோம். அது அந்த ப்ராப்ளம் வந்து அந்த ஊரில் இருக்கும். பட் அதேமாரி தானே எவ்வளோ பேர் வேலை செய்கிறான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கேருந்து வரணும், உங்ககிட்ட ஆள் இல்லையே. இங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை இல்லையா? விவசாயம் பண்ணுறதுக்கு டோட்டலாகவே இங்கே வந்து லேபர் இல்லை, அதனால் விவசாயம் பண்ணலன்னு சொல்கிறாங்க லேண்ட் வச்சுருக்கிறவங்க ஒரு சிலர். நான் நிறைய பேட்டியில் பார்த்தேன். ஸோ அவங்களாம் யார் நாற்று நடுறதுக்கெலாம் வடநாட்டை அவங்கள வச்சு தான், நார்த் இந்தியன்ஸ் வச்சு தான் பண்ணுறாங்க. இப்போ அந்தளவுக்கு இங்கே லேபர் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. அப்போ பண்ணி தானே ஆகணும். இப்போ அவனை போய் ஏன் வந்து அவனை போட்டு அடிக்கிறது? ஓகே. இன்னொரு கேள்வி என்ன, திருப்பரங்குன்றம் இதிலே பார்த்தீங்கன்னா அமைச்சர் ரகுபதி சொல்லும்போது கூட சொல்கிறாரு ஆதாரம் இல்லாமல் நீதி தீர்ப்பு வந்திருக்குன்ட்டு. இப்போது கனிமொழி ஏற்கனவே அவர்களெல்லாம் சொன்ன மாதிரி அது வந்து நில அளவீடு கரு அது தூண் தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னா சர்வேக்கல் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதுக்குரிய ஆதாரம் ஏன் திமுக தரமாட்டுது? சர்வேக்கல்னா அதுக்குரிய ஆதாரம் தரலாம். எனக்கு டீட்டெயிலாக தெரியல சார், நான் கரெக்டாக உண்மையை சொல்லணும்னா. பட் பொதுவாக நான் சொல்கிறேன், இது எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது, அவ்வளோதான். இல்லை இவங்க போய் அவங்க தீபம் ஏற்றுறதுனால யாருக்கும் எந்த வித நஷ்டமும் இல்லை. அதுதான் என்னோடய பாயிண்ட்டு. அது அவங்க தீபம் ஏற்றுனாங்களா, கோயிலில் சாமி கும்பிட்டாங்களா, அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதுன்னு அளவீடு அது இதுன்னு வச்சுக்கிட்டு இவங்க பாட்டுக்கிட்டு பழைய சரித்திரத்தை படிச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து ஒன்றும் எனக்கு எதுவும் இன்றைக்கி உபயோகப்படுற மாதிரி தெரியல.